ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ஐபிஎல் 2025 தான் ரீஸ்டார்ட் ஆக போதில் மே 17லேருந்து ஜூன் 3 வரைக்கும். அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. சப்போஸ் டு பி மே 25 முடிஞ்சிருக்கணும். அதை இன்னும் ஒரு 9 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்ட்டுன்னு. போஸ்ட்போன் பண்ணாங்க 1 வீக்காக. நிறைய ஓவர்சீஸ் பிளேயர் வருவாங்களா வரமாட்டாங்களா, வரணும்னு நினச்சா கூட வர முடியுமான்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அதை பற்றி கடகடன்னு என்னோடய ஒப்பீனியனை சொல்லிடுறேன். உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கிறோன்னு அர்த்தம். ஓகே, இனிஷியலாக ஐபிஎல் ஃபைனல் மே 25 நடக்கும்னு 6 மாதம் முன்னாடியே முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டீமும் ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராம் FTP லிஸ்ட் எழுதி ஐசிசிட்ட கொடுத்துருவாங்க. அதுபடி பார்த்தா இப்போ இந்த ஒரு 3 சீரீஸ் இருக்குது, கிளாஷ் ஆகுது மே 29 அதனால எந்த டீமுக்கு ஜாஸ்தி பாதிப்பு அடைய போகுதுன்னு தான் இப்போ நான் பேச போகிறேன். ஆமாம், இந்த குவாலிஃபை ஆகாத சிஎஸ்கே, SRH, ராஜஸ்தான் ராயல் விட்டுருங்க. இனிமேல் அவங்க குவாலிஃபை ஆகலை. இப்போ இதுக்கு வர இந்த முக்கியமான டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இருக்குது 11th ஜூன். ஸ்குவாட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்பீங்க, ஜூன் 11 தானே சார், 10ஆம் தேதி போய்க்கலான்னு. அது ஒன்றும் இங்கே வேலைச்சிலேருந்து கூட சரி போகிற மாதிரி இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கா டு இங்கிலாந்து போகணும், ப்ரிப்பேர் ஆகணும், கிளைமேட் எல்லாம் செட் ஆகணும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் போர்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மே 26 அப்புறம் யார் இருக்கக்கூடாது, அத்தனை பேர் திரும்பி வந்துருங்கன்னு. ஏன்னா 20 பேர் இப்போ ஐபிஎல் விளையாடுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். மே 25 ஃபைனல் முடிஞ்சு மே 26 தான் திரும்பி போகிறது அவங்க பிளான். அந்த 20ல் 8 பேர் இருக்காங்க அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில். ஆமாம், அது ரயான் ரிக்கில்டனோ இன்னும் சோமனி அது நேம்ஸுக்கு அப்புறம் வரேன். அதனால் 26 நீ வந்துரு, அதுக்கு மேலே டைம் கிடையாதுன்ட்டு ப்ளஸ் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்களாம் போர்டு டு போர்டு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டுன்னு. அது அப்புறம் வருவோம். அது முக்கியமான டூர் ஆச்சா ஃபைனல். ரைட், வேறு என்ன இடிக்குது? வெஸ்ட் இண்டீஸ் அயர்லாண்டுக்கு போகுது 3 ஒன் டே 3 20 மே 21 நான் வரப்போகிற 21ஆம் தேதி அதுலேருந்து ஜூன் 15 வரைக்கும். வெஸ்ட் இண்டீஸ் போயிடுச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இருக்காங்க இந்த இதுலையே, இந்த டோர்னமெண்ட்லையே. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸு கூடவே இங்கிலாந்து கூட 3 ஒன் டே 3 T20 விளையாடுறாங்க மே 29 ஜூன் 10. இது ஒரு கிளாஷ் இருக்கா? ஸோ இதனால டைட்டாக இருக்குது இன்டர்நேஷனல் ஷெடியூல். அவங்க மற்ற போர்டை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க 2 மாதம் முன்னாடியே FTP இதை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணது. என்ன கடகன்னு யார் இருக்காங்களோ விளையாடி போட்டு முடிச்சுட்டு டக்குன்னு அமுச்சு விட்ருங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு. இப்போ எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் போயிட்டாங்க. அவங்க இப்போ திருப்பி வரணும் அந்தந்த ஷெடியூலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸு மே 29, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஜிம்பாப்வே ஒரு வார்ம் அப் மேட்ச் வேறு இருக்குது. ஆமாம், ஜூன் 3ஆம் தேதி. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா ஃபைனல் விளையாட போகிறாங்க இல்லையா ஜூன் 11. அதுக்கு ஒரு வார்ம் அப் மேட்ச் வேணும்னு ஜூன் 3ஆம் தேதி எல்லாரையும் இங்கிலாண்டில் அசம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லா பிளேயரும். அவங்க ஒரு வார்ம் அப் மேட்ச் விளையாடுறாங்க, 4 டே மேட்ச். ஸோ பாருங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது. நான் தான் முதல்ல சொன்னேன், இது குஜராத் டைட்டன்ஸ் எடுத்துங்களா, அதில் ஜோஸ் பட்லர் இருக்கார், ஜெரால் கொட்ஸ்கி இருக்கார், ரபாடா இருக்கார், ருத்தர்ஃபோர்ட் இருக்கார். சவுத் ஆஃப்ரிக்கன் அண்ட் ஆஸ்திரேலியன் பிளேயரை சொல்கிறேன். அதே மாதிரி RCBயில் பார்த்தோன்னா லியாம் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து, ஜேக்கப் பேத்தல் இங்கிலாந்து, பிலிப் சால்ட் இங்கிலாந்து, ரொமாரியோ ஷெப்பர்ட் வெஸ்ட் இண்டீஸ். அவர் ஒன்றையில் இருக்காரா இல்லையான்னு தெரியல, பட் எனிவே அவரும் ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர். இல்லாமல் லுங்கி நிகிடி அவர் இருக்கார், அப்புறம் ஜே சேசல்வுட் இருக்கார். RCB பிளேயர்ஸ். RCB வேறு இசால் கம் நாம் தான் சுற்றிட்டு இருக்கோம். லுங்கி நிகிடி, ஜே சேசல்வுட் ஆச்சா, ஏற்கனவே லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பேத்தல், பிலிப் சால்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட் இவங்க எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து கூட விளையாடுறாங்களா 3 ஒன் டே 3 20 மே 29. இந்த கோர் பிளேயர் இங்கே இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ அது ஒன்று அவங்க யோசிப்பாங்க. அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அண்ட் ஒஸ்ட் அஃபெக்டட் இவங்க தான் 6 பிளேயர் காணும் இவங்கள, இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காலாம் சேர்த்து சொல்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ்க்கு 2 பேர் வில் பி மிஸ்ஸிங். ஒன்று மார்க்கோ ஜான்சன், அதே மாதிரி ஆஸ்திரேலியா பிளேயர் ஜோஸ் இங்கிலீஷ். ரைட், இந்த டீமெல்லாம் செலக்ட் பண்ணோன்னா இவங்க தான் பிளே ஆஃப் கண்டென்ஷனில் இருக்காங்க. டாப் 4. இந்த பாட்டம் 4 தான் நம்ம ஆல்ரெடி 3 சொல்லிட்டேன் நான். SRH, CSK அண்ட் ராஜஸ்தான் ராயல். லக்னோ அநேகமாக சேர்ந்துருவாங்க வெரி சூன் நினைக்கிறேன். பார்ப்போம். அது வேறு ஓனர் கோபமாக இருப்பார், அது அவங்க பிரச்சனை பார்த்துக்கிட்டோம். மும்பை இந்தியன்ஸ், எஸ் அதான் ரொம்ப முக்கியம். பில் ஜாக்ஸ் இருப்பாரா இல்லையா, டவுட்ஃபுல் தான். ஏன்னா இங்கிலாந்து கோர்பின் போஷ் ஆல்ரெடி ஸ்குவாட் போட்டாங்க, அவங்க டெஸ்ட் ஸ்குவாட்லேயே இருக்கார் கோர்பின் போஷ். சவுத் ஆஃப்ரிக்கா ரயான் ரிக்கில்டன் அவரும் இருக்கார் ஃபைனலில் 11ஆம் தேதி விளையாட போகிற ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ரயான் ரிக்கில்டன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அலாங் வித் ரோஹித் சர்மா ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அங்கே ஒரு இடிக்குது. அப்புறம் ரீஸ்டோப்லி அவர் இருக்கார். சரி, அவர் வச்சு மேனேஜ் பண்ணலான்னா லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் அவர் இருக்கார் இங்கிலாந்து ஸ்குவாடில் இருக்கார் நினைக்கிறேன். அது பார்ப்போம். அப்புறம் யார்? டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா ஜெயிச்சுட்டு வராரு இருப்பாங்க அக்ஷர் பட்டேல். ட்ரைஸ்டன் ஸ்டப் சவுத் ஆஃப்ரிக்காவும் மெயின் மிச்சல் ஸ்டார்க் அவரும் போயிடுவார். இப்போ ஆஸ்திரேலியன் பிளேயர் அவர் வரமாட்டார். ஏன்னா இது ரெண்டாச்சா. இந்த மிச்சல் ஸ்டார்க் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ஃபைனல், பிளேயர் ஆஃப் த சீரீஸ் செமிஃபைனல். போன வருஷம் KKR வர்சஸ் SRH கூட விளையாடும் சென்னையில் இவ்வளோக்கும் KKRல வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, குட்டி பிரச்சனை தான் இருக்குது. ஏன்னா KKRல ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து பிளேயர் யாருமே இல்லை. ஸோ அது பிரச்சனை இல்லை. மோயின் அலி இருக்கார், அவர் அனைமா சூஸ் பண்ண மாட்டாங்க எதுவும். நீ கிளம்புன்னு
ஆனால் போய் சிஎஸ்கே திருப்பி விளையாடுன்னு. ஆனால் சுனில் நாராயண், ரசல், ரவான் பவால் இவங்க 3 பேர் இருக்காங்க வெஸ்ட் இண்டியன் பிளேயரு. 29ஆம் தேதி வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் இருக்குது. மே 21 வேறு இருக்குது. சுனில் நாராயணை விட்டுருங்க, இந்த 2 பேர் எடுப்பாங்களா தெரியல. இப்போதைக்கு இவங்க 3 பேர் துபாயில் ஒரு ஹோட்டலில் இருக்காங்க. அவங்க இன்னும் வெஸ்ட் இண்டீஸ் போகல. அது போயிட்டு வரணும் அவங்களுக்கு 40 மணி நேரம் ஆகும் டார்ச்செல்லாம் சேர்த்துட்டு வர்றதுக்கு. இப்போ துபாய்னா ஒரு போனே கிளம்பு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்றைக்கி நாளைக்கு வந்துடுவாங்க மாதிரி தெரியுது. 14ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டான்ஸ் போஸ்ட்போன் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நோ அப்ஜெக்ஷன் கிவன் பை த போர்டு. ஆல்ரெடி எல்லாருக்கும் கொடுத்து மே 25ஆம் தேதி வரைக்கும் தான். அண்ட் பட்லர், வில் ஜாக்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அவங்க டீமுக்கு. இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டானோ 20ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் அதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு 35 நாள். டோர்னமெண்ட் ஜூன் 3 முடிஞ்சாலும் அதுலேருந்து 17 நாள் இருக்குது. 17 டேஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் பிளான் பண்ணேன் இந்தியன் பிளேயர்ஸுக்கு சொல்கிறேன். ஆனால் இங்கிலாந்து அவன் வெஸ்ட் இண்டீஸ் டூர் வந்தது டக்குன்னு. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் அதுதான். எல்லாம் கிளம்பி 26 வந்துங்க. சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லிச்சு 20 ஐபிஎல் பிளேயர் 8 பேர் அவங்க இதில் இருக்காங்க டே சாம்பியன்ஷிப்பில். ரைட், இது அப்லோட் பண்ணோம். இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. யார் யார் பிளே ஆஃப் கண்டென்ஷன் அவங்கள மட்டும் தான் பேசியிருக்கேன். இதில் யாராவது பேர் விட்டு போயிருந்தா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிறேன். பிளே ஆஃப் கண்டென்ஷனில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ். ரைட், ஒரே பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.